இந்த வீடியோவில் மைக்ரோசாஃப்ட் எக்ஸலில் ஷேப் ஹைப்பர்லிங்க் போன்ற விஷயங்களை பார்க்கலாம். இந்த வீடியோவில் நாங்கள் லிங்க் ஷேப்ஸ் போன்ற பல விஷயங்களை பார்க்கலாம். ஸோ இதில் ஃபஸ்ட்டில் ரைட் கிளிக் பண்ணி ஷீட் நேமை மாற்றிக்கொள்கிறேன். அதாவது ஃபஸ்ட் நேம் வந்து மெயின், ரெண்டாவது வந்து டேபிள் என்று சொல்லி இந்த ஷீட்டுடைய நேமை நான் மாற்றிக்கொள்கிறேன். சரியா? அடுத்தது வந்து டேபிள் என்ற ஷீட்டில் டேபிளை நான் ட்ரா பண்ணிக்கொள்கிறேன். ஆல் பார்டர்ஸை செலக்ட் பண்ணி டேபிளை இந்த இடத்துல க்ரியேட் பண்ணிக்கொள்கிறேன். ஓகே ரைட். இப்போது மெயின் ஷீட்டில் இருந்து இன்சர்ட் ஷேப்ஸ். ஓகே, இதில் தேவையான ஷேப்ஸை எங்களுக்கு செலக்ட் பண்ணிக்கொள்ளலாம். ரைட். ஸோ இந்த ஷேப்பை நான் செலக்ட் பண்ணினேன், அதை ட்ரா பண்ணினேன். அதை ட்ரா பண்ணும்போது மேலே சேஞ்ச் ஆகுது பாருங்கள். அதுக்கு மேலே கிளிக் பண்ணும்போது அதுக்குரிய ஷேப் ஸ்டைலை எனக்கு இந்த இடத்துல செலக்ட் பண்ணி கொள்ளலாம். சரியா? இப்போ இந்த ஷேப்பில் ரைட் கிளிக் பண்ணி எடிட் டெக்ஸ்ட். ஸோ டெக்ஸ்ட்டை என்டர் பண்ணலாம். எடிட் டெக்ஸ்ட் மூலமாக டேபிள்ன்றது, அதாவது நான் டேபிளுக்கு போக வேண்டும் என்றனால டேபிள் என்று நான் என்டர் பண்ணிக்கொள்கிறேன். ரெண்டாவது டேபிள் நேம் அதே போல் தான் இன்சர்ட் ஷேப்பை செலக்ட் பண்ணிக்கொள்கிறேன். மெயின் என்று போகிறதுக்காக வேண்டி இந்த இடத்துல தேவையான ஸ்டைலை செலக்ட் பண்ணி ரைட் கிளிக் பண்ணி எடிட் டெக்ஸ்ட். ஸோ எடிட் டெக்ஸ்ட் அதாவது மெயின் என்று நான் என்டர் பண்ணிக்கொள்கிறேன். தேவையான ஷேப்பை நான் ட்ரா பண்ணியாச்சு. இப்போ ரைட் கிளிக் பண்ணி ஹைப்பர் லிங்க். ஸோ இந்த லிங்க்கை வந்து டிஃப்ரெண்ட் டாக்குமெண்ட்டில் அல்லது நியூ டாக்குமெண்ட்டில் லிங்க் பண்ணலாம். இந்த இடத்துல ப்ளேஸ் இன் திஸ் டாக்குமெண்ட், இதே டாக்குமெண்ட்டில் டேபிள் என்ற ஷீட்டில் எந்த செல்லுக்கு போக வேணுமென்றது மேலே காட்டிருக்கு A1 என்று. ஸோ அதே ஓகே பண்ணுறேன். சரியா? ஸோ அதே போல் நான் இந்த இடத்துல கிளிக் பண்ணி மெயின். ஸோ மெயின் என்ற இடத்துலையும் ரைட் கிளிக் பண்ணி ஹைப்பர் லிங்க். ஓகே. ஸோ அந்த இடத்துல ப்ளேஸ் இன் திஸ் டாக்குமெண்ட் மெயின் என்ற ஷீட் A1 என்ற செல்லுக்கு போக வேணும். ஓகே, இந்த இடத்துல ஓகே பண்ணியாச்சு. இப்போ வந்து எனக்கு இதில் கிளிக் பண்ணும்போது மெயின் டேபிளை கிளிக் பண்ணும்போது மெயின் என்ற ஷீட்டுக்கு போகும். சரியா? தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.